ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஆடிப்பூரம் மிகவும் சக்தி வாய்ந்த கேட்ட வரங்களை தரும் அற்புதமான நாள். திருமணத்திற்கு நல்ல வரம் அமைவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் அதுக்காக காத்திருக்கிறவங்க ஆடிப்பூரம் அன்று வீட்டிலேயே மிக எளிமையான வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சால் அம்பிகையோட அருளால் நிச்சயம் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும். பக்தர்கள் அனைவரும் இந்த ஆடிப்பூரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆடிப்பூரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆடிப்பூர சிறப்பை பற்றியும் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வர மிக சிறப்பான கேட்ட வரத்தை தரும் மங்களகரமான நாள் தான் இந்த ஆடிப்பூரம். விரத நாட்கள்லேயே ரொம்ப முக்கியமான நாளும் இந்த ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் வருகிற பூர நட்சத்திரத்தில் வர நாள் தான் இந்த ஆடிப்பூரம் நம்ம கொண்டாடுறோம். மற்ற நாட்கள்லாம் பக்தர்கள் தான் கோயிலில் இருக்கும் அம்மனை தேடி செல்லுவாங்க. தங்கள் குறைகளை கஷ்டங்களை தீர்க்கும்படி முறையிட்டு அம்பிகையோட அருளை வேண்டி வழிபடுவாங்க. ஆனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அம்மனே பூமிக்கு தேடி வரும் நாள் தான் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் நாளில் எல்லா அம்பிகையின் வடிவங்களிலும் அன்னை பராசக்தியோட தெய்வீக சக்தி முழுமையாக குடிகொண்டிருக்கும். அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போய் சுவாமியை வேண்டுங்க. நீங்கள் நினச்சது அத்தனையும் நிறைவேறும். நம்பிக்கையோடு வேண்டிக்கணும், அதுதான் முக்கியம். கண்டிப்பாக இது நடக்கும்னு மனசில் நிறுத்துங்க. சுவாமியை போய் வேண்டுங்க, முழு பக்தியோடு வேண்டுங்க, மன்றாடி கேளுங்க, சுவாமியோட காலை கெட்டியாக பிடிங்க. நிச்சயம் நீங்கள் வேண்டுற வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும். நீங்கள் நினச்சதை நிறைவேற்றுவது தான் இந்த ஆடிப்பூரம். பூமி தேவியின் மறு உருவமாக மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிறோம். 12 ஆழ்வார்களில் ஒரு பெண்ணாக விளங்கும் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான். காக்கும் கடவுளான திருமாலே ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தான் சூடுவேன்னு சொல்லி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை மட்டுமின்றி அவரையே தன்னுடைய திருவடிகளில் விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆண்டாள் மீது பெருமாளுக்கு எவ்வளோ பிரியம் இருக்கணும். அரங்கனே விரும்பி ஏற்றுக்கொண்டதால் ஆண்டாள் எந்த அளவிற்கு அவர் மீது காதலும் பக்தியும் கொண்டிருக்க வேண்டும்னு நம்ம நினச்சி பார்க்கணுங்க. இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம பெருமாளையும் ஆண்டாளையும் அம்பிகையோட அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள் தான் ஆடிப்பூரம். அவதரித்த ஆண்டாள் எப்படி தான் விரும்பியபடியே பெருமாளையே கணவனாக அடைந்தார்களோ அதே போல தான் இந்த ஆடிப்பூரத்தில் மனதார பக்தியோடு வழிபட்டால் நம்மோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மணமகனோ விரும்புகிறோமோ அது போலவே மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் வரும். இந்த நாளில் திருமணம் வரம் தேடியும் குழந்தை வரத்திற்காகவும் காத்திருக்கிறவங்க வீட்டிலையே மிக எளிமையான வழிபாட்டிலேயே அவங்களுக்கு வேண்டிய வரங்களை கிடைக்கும். ஆடிப்புறத்தன்று எப்படி வழிபட்ட திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க வீட்டில் உள்ள அம்மன் படத்தை கிழக்கு நோக்கி மனைப்பலகையில் அமர்த்தி அம்மனுக்கு நலங்கு வைக்கணும். அம்மன் அமர்ந்த அதே பலகையில் வெள்ளை நிற துணி பரப்பி அம்மன் மடியில் அமர்வதாக நினைத்து திருமணம் வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் ஆணோ இல்லை பெண்ணோ அமர வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அம்மனுக்கு நலங்கு வைத்ததை போன்று பிள்ளைகளுக்கும் நலங்கு வைக்கணும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்கள் பெண்களை மட்டும் இதுபோல் மனைப்பலகைகள் மீது அமர்த்தி நலங்கு வைக்க வேண்டும். பெண்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது கணவன் நலங்கு வைக்கலாம். அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை பெண் பிள்ளைகளுக்கு போட்டுவிட வேண்டும். குழந்தை பாக்கியம் பெறணும்னு நினைக்கிறவங்க கலவை சாதத்தை வச்சு படைக்கணும். திருமணம் வரம் கை கூட நினைக்கிறவங்க கல்யாண விருந்து சாதம் அம்மனுக்கு தலைவாழை இலை போட்டு நம்ம படையல் போடணும். பிறகு பூஜை அறைக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்து நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதத்தை சாப்பிடணும். வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனுக்கு வளைகாப்பு வளையல் வாங்கி கொடுக்கணும். கோயிலுக்கு வருபவர்களுக்கு வளையல் மஞ்சள் கயிறு தானமாக கொடுத்தா அவங்களுக்கு சீக்கிரம் வரன் அமையும். நம்ம கோயிலில் போய் நிறைய பேருக்கு வளையலை தானமாக கொடுத்தோன்னா வளைகாப்பு போடுறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இது போல் நாளை மிஸ் பண்ணாதீங்க. வயசாகிடுது, வரன் அமைய மாட்டேங்குது, கல்யாணம் கூட மாட்டேங்குது. எல்லா ஜாதகக்காரையும் பார்த்துட்டும் எங்கே சொல்கிறாங்களோ பரிகாரம் செஞ்சிட்டோம், கல்யாணம் கூட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாடுனா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்த நேரமாக பிறக்க மாட்டேங்குது. இப்போ குழந்தை பிறக்கிறதே பெரும் பாடாக இருக்குது. தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆகிறதுலையும் பிரச்சனை இருக்குது, குழந்தை பிறக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே இது போல் நாட்களில் அம்மன்கிட்ட வேண்டிக்கோங்க, மனதார வேண்டிக்கோங்க, பக்தியோடு வேண்டிக்கோங்க. நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் கடவுளுக்கு கோயிலில் போய் நீங்களே நேராக செய்யுங்க.
பரிகாரம் செய்கிறதுக்கு இவ்வளோ ரூபா, அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு அந்த ரூபான்னு சொல்லி யார்கிட்டேயும் பைசாவை கொடுத்து ஏமாறாதீங்க. கடவுள் நம்மக்கிட்ட எதையுமே கேட்கல, நம்மளோட முழு பக்தியை தவிர. மனசார சாமியை கும்பிடுங்க. எளிமையாக கும்பிட்டாலும் சரி, நீங்கள் ரொம்ப நல்லா நிறைய செஞ்சு கும்பிட்டாலும் சரி, எப்படி நம்ம சுவாமியை கும்பிட்டாலும் மனசார கும்பிடணும், முழு பக்தியோடு கும்பிடணும். இருதயாலேஸ்வரர் கோயில் பற்றி தெரியும் இல்லைங்களா? மனசுக்குள்ளேயே பூசலார் நாயனார் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சார். மனசுக்குள்ளேயே ஒரு பைசாவும் செலவு பண்ணி அவர் கோயில் கட்டலைங்க. முழு பக்தியோட மனசுக்குள்ளே கட்டினார். சுவாமி அரசன் கட்டின கோயிலை விட பூசலார் கட்டின கோயிலுக்கு தான் போய் கும்பாபிஷேகம் பண்ணார். அதுபோல் முழு பக்தியோடு இருந்தால் இறைவனோட அருள் நமக்கு நிச்சயம் கிட்டுங்க. ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அதை நாளைக்கு அம்மனுக்கு வளையல் சாத்துவாங்க. அதுக்கப்புறம் 2 நாளோ 3 நாளோ கழித்து திரும்ப அம்மன்கிட்ட இருந்து வளையலை நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. அந்த வளையல் வாங்கி போட்டுக்கோங்க. கல்யாணம் கைகூடுறவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுறவங்களுக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும். நீங்கள் பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நீங்கள் வளையல் வாங்கி கொடுங்க. சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கயிறு, வளையல், வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் கொடுங்க. இப்படி நம்ம வாங்கி கொடுக்கும் மூலம் நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம். ஒரு 5 இல்லைன்னா 7 கணக்கு வச்சு வாங்கி கொடுங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு நல்லது தாங்க சேரும். நம்ம வளையல் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் கயிறு வாங்கி கொடுக்கலாம். இது போல் நாட்களை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மனதார வேண்டிக்கோங்க. இந்த வருஷம் வரன் பார்க்குறவங்க, கல்யாணம் கூடணும்னு நினைக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் நல்லபடியாக வரன் அமையும். மனசுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமையும். நம்ம கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுக்குற நாள் தான் இந்த ஆடிப்பூரம். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். அதே போல் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு காத்திருக்கிறவங்க இந்த ஆடிப்பூர நாளில் வீட்லேயே எளிமையாக, இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக இதை நீங்கள் செய்யலாம். நிறைய பேர் நிறைய கோயில்களுக்கு போவாங்க. போயிட்டு வாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் போங்க. இல்லை உங்களால் முடியும்னா நிறைய கோயில் போங்க. நிறைய பேர் டூர் கூட போடுறாங்க. ஆடிப்புறத்துக்கு நிறைய அம்மன் கோயில் போகிறாங்க. நீங்களும் அதுபோல் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் போயிட்டு வாங்க. நிச்சயம் ஆனால் கோயில் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போய் சுவாமி முன்னாடி நின்று உங்கள் மனசில் இருக்க எல்லா குறையும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை கேளுங்க. நிச்சயம் செய்வாங்கங்க. மனசார முழு பக்தியோடு வேண்டும்போது கண்டிப்பாக எல்லா சாமியுமே நமக்கு நல்லதாங்க செய்வாங்க. யாருக்கும் எந்த வகையிலையும் நம்மளால் கஷ்டம் இருக்கக்கூடாது. யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. இது மட்டும் நம்ம செய்யாமல் இருந்துட்டோம்னா கடவுளோட ஆசையை முழுமையாக பெறலாம். உங்களால் முடியும்னா நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்கிறவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். ஏன்னா வயிறார ஒருத்தர்களுக்கு சாப்பாடு போடும்போது அந்த வயிறே வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க. எல்லாமே நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். நல்லபடியாக இந்த ஆடிப்பூரத்தை கும்பிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.